ngப்போல் வலை அப்படிங்கிற ஔவையாரின் ஆத்திச்சுடி வரிகளை கேட்டிருப்பீங்க. ங என்ற எழுத்து எப்படி தன்னுடைய குடும்ப எழுத்துக்களான ngங் எல்லாத்தையும் தழுவி நிற்பது போல நாமும் நம்ம உறவுகளையும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களையும் நம்மளை வாழ வைக்கிற இயற்கை மேலையும் அன்பு செலுத்தி அக்கறையோட சந்தோஷமா சேர்ந்து வாழ தெரியணும். இந்த ஒரு குணம் எந்த ஒரு தலைவனுக்கும் இருக்க வேண்டிய தலையாய பண்பு. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸோட சரி சார், அது எப்படி இயற்கை கூட சேர்ந்து வாழுது சார்? சபாஷ், சரியான கேள்வி. சொல்றேன் கேளுங்க. மூங்கில் காடுகளே, வண்டு முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, காடுகளே, வந்து முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் கண்ணீர் துவைக்கும் அருவிகளே, இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. மூங்கில் காடுகளே, வந்து முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, தண்ணீரில் மலரும் சிவப்பு தாமரையில் சேரு மணப்பதில்லை, பூவின் ஜீவன் மணக்கிறது. வேரை அறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை, அறுத்த நதியின் மேல் மரங்கள் ஆனந்த பூச்சொரியும். தாமரை பூவாய் மாறேனோ, ஜன்ம சாபல்யங்கள் காணேனோ, மரமாய் நானும் மாறேனோ, என் மனித பிறவியில் உயேனோ. பருகும் வண்ணம் வெள்ளை பனித்துளியாகேனோ. மூங்கில் காடுகளே, வண்டு முனகும் பாடல்களே, தூரச் சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே, இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாயிருந்து பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து